விஜய் வந்து சீமானை ஆதரிக்கிறாரு. மறைமுகமாக நம்முடைய தொண்டர்களுக்கு வந்து வாக்களிக்க சொல்றாரு. கூடுதலா ஒரு இந்த 30 லட்சம் வாக்குகள் கூடுதலா ஒரு 5 லட்சம் வாக்குகள் வந்திருக்குன்னா அது வந்து விஜய் அவர்களால் இருக்கலாம். விஜய் அவர்கள் ஒரு சிம்பலிக்கா ஒரு பாடல் மூலமா தான் காட்டினாரு. அதுவும் ஒரு அடையாளமா வந்து காட்டப்பட்டது. 9% வாக்குகளுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படிதான் நான் சொல்றேன். 2026 இவங்க இணையறதுக்கு வாய்ப்பு என்னென்ன மாதிரி நீங்க கேக்குறீங்கல்ல, இணையணும் நான் சொல்றேன். 2 பேரும் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நேரடியா சொல்ல வேண்டாம், இன்டைரக்டா சொல்லுவோம். ஆனா எந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து சீமானுக்கு ஆதரவளிக்கிறார் தன்னுடைய ஒரு பாடல் மூலமா ஒரு காட்சி மூலமா அப்படின்னு சொல்லும் போது எந்த இடத்துல நான் இல்லைன்னு சொல்லி மறுக்கல. அந்த இல்லைன்னு சொல்லி மறுக்காததே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். விஜய் அவர்கள் வந்து நேரடியா வந்து ஒரு மேடை ஏறி சீமான் அவர்களோட வந்து இணைந்து சின்னத்தை அறிமுகப்படுத்தி வாக்களிக்கணும்னு ஒரு வேண்டுகோள் தாவேக தொண்டர்களுக்கு ஒரு பகிரங்கமா ஒரு அறிவிப்பு தானே இந்த நிலைமை வேறமா. சீமான், விஜய், எடப்பாடி 3 பேரும் வந்து தமிழர்கள் ஒரு கோட்டில் இணைவாங்க. சிஎம் யார் மட்டும் எனக்கு கேட்காது. சிஎம் யாருன்னா இருக்கட்டும் சார், இந்த 3 பேர் இணைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க 40% திமுகவை அப்படியே அள்ளி தூக்கி வெளியே போட்டுடலாம். Study MBBS in Armenia, just 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Peniel International. லக்ரம் பைஸ்ரூகளுக்கு வணக்கம். இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் சந்தித்து தேர்தல் முடிவுகளில் நாம் தமிழர் என்ன கணக்கு வச்சிருக்கு, இல்லை அதுக்கு பிறகு 2026 எந்த மாதிரி கூட்டணிகள் அமைய போகுதுன்னு குறித்து பேச போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு. அதில் வந்து இப்போ அதிமுகவோட இந்த வாக்கு சதவீதம், நாம் தமிழோட வாக்கு சதவீதம்லாம் வந்து ஒரு எல்லாத்தையும் ஒரு உரையாடல் உருவாகிருக்கு. இந்த நாம் தமிழ் கட்சி வாங்கின வாக்கு சதவீதம் எப்படி உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? எதிர்பார்த்தது வரலன்றது உண்மைதான், அது ஒரு பின்னடைவு தான். ஆனால் வந்து இது ஒரு பெருமைக்குரிய வெற்றி. இந்த வாக்கு சதவீதம் அது 8% கடந்து 9% நெருங்குறதுன்றது வந்து இதை தாண்டி நம்ம எதிர்பார்த்தது உண்மை. ஆனால் பல நெருக்கடிகள் உருவாச்சு இல்லையா. இந்த சின்னம் வந்து அபகரிக்கப்பட்டது, அது கொள்ளடிக்கப்பட்டதை விட ஓவராக சொல்கிறாங்க, பறிக்கப்பட்டதில் அபகரிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் அவர்களுக்கான தனிப்பட்ட விமர்சனங்கள் வழக்கமாக இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் உச்சத்தில் அடைஞ்சது இல்லையா, காவல் நிலையம் போகிற அளவுக்குலாம் நடந்தது. அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் டேமேஜ் இருக்குன்ற மாதிரி ஒரு பார்வை இருந்தது. தேர்தல் நெருக்கடி நெருங்க இந்த 3வது அணின்னு சொல்லிட்டு ஒரு மாயை உருவாச்சு இல்லையா. ஸோ மாற்று வாக்குகள்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி அந்த பார்வை இருந்தது. இந்த முறை வந்து இளம் வாக்காளர்கள் எல்லாம் வந்து உதயநிதி பக்கம் வந்து போயிடுவாங்க, அதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு உதயநிதி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் அப்படிலாம் பார்க்கும்போது வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அது ஜம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் இல்லை. எப்படி வந்து 1.5% வந்து 4% ஆச்சு, 4% இப்படி 7% ஆச்சு, அந்த மாதிரி வந்து அதுக்கான வந்து வாய்ப்பு குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இறங்கலை, ஏறி இருக்கு. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். இல்லை இந்த வாக்கு சதவீதம் எந்த மாதிரி கூட்டணிகளை வந்து சமீட்சை பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து விஜய் வந்து சீமான் கூட கூட்டணி சேர்த்து வாய்ப்புகள் இருக்குன்றாங்க, இது மாதிரி சொல்றாங்களா? அந்த மாதிரி எந்த மாதிரி இவங்க கூட சேர்ந்தா யாராலும் நல்லா இருக்கும், யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்? ஒரு விஷயம் சார், நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பேச வேண்டியது இருக்கு. நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம அப்படிதான் பேசிட்டு வரோம். பட் இருந்தாலும் நம்ம எல்லாரும் பேசுற மாதிரி அவசர கதியில நம்ம பேச முடியாது. ஒரு விஷயம் உண்மைதான், என்னன்னா சீமான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொலிட்டிக்கல் அந்த அரசியல் நெருக்கடி, அதை தாண்டி வந்து இங்கே வந்து என்ன மாதிரியான இந்த என்ஐஏ விசாரணை இதெல்லாம் பண்ணும்போது ஒரு பயந்து வேட்பாளர் கூட வரமாட்டாங்க அவருக்கு அப்படின்னு ஒரு பார்வை. ஏன்னா என்ஐஏ விசாரணை எல்லாம் பண்ணால் யாருக்கு போட்டியிட வருவாங்கன்னு சொல்றாரு. ஆனால் வந்து 20 பெண்களே வந்து துணிஞ்சு போட்டிட்டாங்க நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து யாரும் வந்து இவரோட வந்து இணையத்துக்கு கூட விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவரும் இணையத்துக்கு தயாராக இல்லை. திடீர்னு யாரும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, வெள்ளம்லாம் முடிஞ்சு இதெல்லாம் வந்து வழக்கம் போல வந்து விவசாய சின்னத்தை போடுவாங்க, சின்னமே பறிக்கப்படுதுன்னு ஒரு நிர்கதியா நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. என்னன்னு கேட்டால் இருந்த சின்னம் வந்து ஒரு அடையாளமாக வந்து கொண்டாடப்பட்ட ஒரு சின்னம் தமிழ்நாட்டு மக்களால். தமிழ் தேசியத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்ட அந்த விவசாய சின்னம் வந்து பறிக்கப்படுறதுக்கு மிகப்பெரிய அடிங்க. இது எல்லாமே அரசியல் ரீதியாக பேசுகிறாங்க.
ஆனால் எங்கேயோ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரும் ஒரு ஆதரவற்ற ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நீதிமன்றத்தில் போராடுறாங்க, அங்கேயும் வந்து ஃபெயில் ஆகுது, அதுக்கான அவகாசங்கள் இல்லை, இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அவகாசம் இல்லை, இப்படிலாம் இருக்கிற சொல்ல விஜய் அவர்கள் வந்து அந்த ஒரு பாடல் மூலமாக அந்த ஒரு அடையாளத்தை ஐடென்டிஃபை பண்ணது, ஒரு சிம்பாலிக்காக அந்த சிம்பிள் காட்டினது, ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து நாம் தமிழர் அந்த தொண்டர்கள் மத்தியிலும் சரி, சீமான் தம்பி பற்றி ஒரு உற்சாகத்தை பற்றி சீமான் அதை ரிசீவ் பண்ணாரு. சாட்டை அதை வந்து ஆதரிச்சு வந்து பேசினார். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஒரு பூஸ்ட் ஆயிடுச்சு, உண்மை. அதனால வந்து இந்த 9% வாக்குகள் வந்து விஜய் அவர்களுடைய அந்த அடையாளத்தில் அந்த சிம்பிள் காட்டுறதுனால தான் வந்துச்சுன்னு சொன்னா அது வந்து அப்படி நான் பேசுறவன் இல்லை. ஆனால் இந்த 9% வாக்குகளுக்கு அதுவும் ஒரு காரணம். விஜய் அவர்கள் ஒரு சிம்பாலிக்காக ஒரு பாடல் மூலமாக தான் காட்டினாரு, அதுவும் ஒரு அடையாளமாக வந்து காட்டப்பட்டது, அப்படிதான் நான் சொல்லுவேன். அதுவும் ஒரு காரணம் சொல்ல முடியும், சரிங்களா? இதெல்லாம் ஒரு கூடுதலாக இப்போ 30 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க, அதை கடந்து ஒரு 5 லட்சம் வாக்குகள் வந்ததாக கூட நான் சொல்ல முடியும் என்னால். கேட்டினா ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல் வந்து ஒரு லீடராக இருக்கிறார் இன்னைக்கு, லீடர் ஆக்டர்ல லீடர் விஜய். அப்படிங்கும்போது இது ஒரு பாசிட்டிவான. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து நேரடியாக வந்து ஒரு மேடை ஏறி சீமான் அவர்களோட வந்து இணைந்து சின்னத்தை அறிமுகப்படுத்தி வாக்களிக்கணும்னு ஒரு வேண்டுகோள், இந்த வழக்கமாக ரஜினி சொல்லுவார்ல, இப்படி இப்படி அதெல்லாம் சொல்லுவார் இல்லையா, அவருக்கு வந்து எதுகை மோனையெல்லாம் வந்து ஒரு சங்கேத பாஷையில் அதெல்லாம் சொல்லுவார் இல்லையா, அப்படி ஒரு வேளை வந்து ஒரு மேடையில தோன்றி நீங்க வாக்களிங்கன்னு சொல்லி ஒரு தாவேக்க தொண்டர்கள் ஒரு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு இருந்தாலும் இந்த நிலைமை வேற மாதிரி 15% கடந்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் கம்மியாக தான் நான் சொல்லுவேன். எப்பயும் எனக்கு வந்து இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ஒத்து வராது. ஒரு 15% கூட கடந்துட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன். இந்த 15% போயிருந்துச்சுன்னா அந்த 3வது அணியோட வாக்கு வந்து டவுன் ஆயிடும். அது வந்து எனக்கு ஒரு நடக்கலை. ஆனால் அது வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது, அது வந்து கட்சியோட நிலைப்பாடு. அவங்க வந்து இப்படி தான் டைரக்டாக நேரடியாக சொல்ல வேண்டாம், இன்டைரக்டாக சொல்லுவோம். ஆனால் எந்த இடத்துலையும் நான் வந்து இது மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து சீமானுக்கு ஆதரவளிக்கிறார் தன்னுடைய ஒரு பாடல் மூலமாக ஒரு காட்சி மூலமாக அப்படின்னு சொல்லும் போது எந்த இடத்துல நான் இல்லைன்னு சொல்லி மறுக்கலை. அந்த இல்லைன்னு சொல்லி மறுக்காததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். ஆனால் தனித்தனி கட்சி ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது இந்த ஒரு ஆதரவு வந்து சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையாச்சு. பரவலாக பேசிட்டு நானே எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இங்கேயே பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு 10 முறை பேசியிருப்பேன். அது வந்து பரவலாக வந்து கேட்டால் வந்து விஜய் அவர்கள் வந்து இது ஆதரிக்கிறார், அதாவது யாரெல்லாம் வந்து உணர்ந்து கொள்கிறாங்க, அதாவது உணர முடிந்தவர்கள், இது வந்து இப்படிதான் இந்த விஜயோட முடிவு தான் இப்படிதான் சொல்லி உணர முடிஞ்சவங்க இதை வந்து பேசினாங்க. வாமிட் எடுக்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டினா இல்லை இது அது கிடையாது, சீமானும் விஜயம் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இது அப்படிலாம் இல்லை, விஜய சொல்லலை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு, நான் ஆதரிக்கலன்னு சொல்லலை, இல்லை வந்து நாம் தமிழருடைய அந்த கருத்து வந்து தவறானது, நான் வந்து அந்த பாடல் மூலமாக நான் வந்து மைக்கை வந்து காட்டினது சொல்லி அப்படி அவர் வந்து எங்கேயும் சொல்லவும் இல்லை. ஆனால் இவங்க சொன்னாங்க என்னன்னு கேட்டினா அவர் வந்து படம் ப்ரொமோஷனுக்காக இந்த நேரத்தில் வந்து இந்த எப்படின்னா இவங்க சின்னமே போய் நாம் தமிழ் சின்னமே இன்னும் மக்கள்கிட்ட போய் சேருது. அப்படி இருக்கும்போது அந்த சின்னத்தை பயன்படுத்துங்கன்னா வந்து நாம் தமிழர் வந்து உலகம் முழுவதும் இருக்கிற அந்த கட்சி பலம் இருக்கு. அந்த கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாடல் மூலம் விஜய் வந்து தன்னுடைய படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரிஞ்சது எனக்கு. பட் இருந்தாலும் சரி ரைட், அவங்களுடைய பார்வையை அவங்க சொல்றாங்க, நம்ம ஏன் அதை மாற்றி சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய கருத்து சொன்னான்னு கேட்டால் விஜய் வந்து சீமானை ஆதரிக்கிறாரு, மறைமுகமாக நம்மளுடைய தொண்டர்களுக்கு வந்து வாக்களிக்க சொல்றாருன்னு தான். அதனால கூடுதலாக ஒரு இந்த 30 லட்சம் வாக்குகள் கூடுதலாக ஒரு 5 லட்சம் வாக்குகள் வந்திருக்குன்னா அது வந்து விஜய் அவர்களால் இருக்கலாம். இன்னும் கூடுதலாக வந்திருக்கும். நேரடியாக கேட்கறதுன்னா 2026 இவங்க இணையத்துக்கு வாய்ப்பு என்னென்ன மாதிரி இணைவாங்களான்னு கேட்குறீங்கல்ல, இணையணும்னு நான் சொல்றேன். இணைவாங்களான்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் முடிவு எடுப்பாங்க. ஆனால் அதுக்கான நகர்வு வந்து பாசிட்டிவான நகர்வு இருக்குன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. 2 பேரும் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேர் வந்து இன்னைக்கு வந்து சேர்ந்தா நான் சொல்றேனே, சேர்ந்தா இப்படி சொல்லுங்க அப்படியே தலைகீழ புரண்டுருமான்னு சொல்லி கேட்பீங்களா, நான் அப்படி கூட நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வலிமையாக வந்து ஒரு 25% வாக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்போ நான் குறைச்சி தான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே 15 அங்கே 10ன்னு எடுத்துங்க, இல்லை விஜய் 15 சீமான் 10ன்னு கூட நீங்கள் எடுத்துங்க. 26ல் 25% ஸ்ட்ராங். அப்போ அந்த 25% வந்து யார் வந்து பயன்படுத்திக்கணும், கூட இன்னொரு கட்சி வந்து ஆண்ட கட்சியோ
ஆளை துடிக்கிற கட்சி இந்த 2 கட்சி தான். திமுக தான். ஆமா, ஆண்ட கட்சி. அவங்க பயன்படுத்திக்கணும். இல்ல 25% வந்தாலும் ஆள்றதுக்கான வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பயன்படுத்திக்கலாம்ல, எடப்பாடி பயன்படுத்திக்கலாமே. எப்படி நீங்க சொல்லி இப்ப நான் கேட்கிறேன், எடப்பாடி இப்ப எடப்பாடி இப்ப இருக்கிற அரசியல் நிலைப்பாடு 20% இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக்கணும்ன்ற ஒரு குரல் வரும். ஆமா ஆமா. அவர் மீண்டும் எடப்பாடியை மீண்டும் சசிகலாவெல்லாம் சேர்த்துக்கிட்டு குத்துது கொடையுதுன்றதை விட, இல்லை அங்கே ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்றதை விட, ஏன் இப்படி நினைச்சாருன்னு வச்சுங்களேன். சீமான், விஜய், எடப்பாடி 3 பேரும் தமிழர்கள் ஒரு கோட்டில் இணைவாங்க. இந்த சிஎம் யார் மட்டும் எனக்கு கேட்காதீங்க. இது கேட்டுதான் பல பேர் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கலாம். கரெக்டா? சிஎம் யாருன்னா இருக்கட்டும் சார், இந்த 3 பேர் இணைஞ்சாங்கன்னு வச்சுக்கலாம், 40% திமுகவை அப்படியே அள்ளி தூக்கி வெளியே போட்டுடலாம். எப்படி அள்ளி தூக்கிட்டு வெளியே போட்டலாம், 40% வரும். இன்னும் 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 3 பேர் சேர்ந்தாங்கன்னா இன்னும் கட்சிகள் கூட உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். அந்த அதிமுகவும் தக்க வச்சுக்க முடியும். விஜய் அவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கணிசமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி வரிசையில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீமானுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி தடையே கிடையாது, எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க திராவிட கட்சி நீங்க சொல்லலாம் சார், நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க கட்சியை இணைக்கல, அதை முதல்ல அந்த புரிதல் வேணும். உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்க நிற்க போறீங்க. கட்சியை இணைக்கும் போது தான் நீங்க யோசிக்கணும், ஐயோ இவங்க கூட சேர்ந்து நான் எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு. இது கூட்டணி, வெற்றிக்கான கூட்டணி. இங்க சமரசமும் சாணக்கியமும் செய்யாம நான் இப்படியே இருப்பேன்னு சொன்னா தாராளமா இருந்துக்கலாம். விஜயும் இப்படி இருந்துக்கலாம், நான் தனித்து போட்டின்னு விஜய் சொல்லலாம், சீமான் தனித்து போட்டி சொல்லலாம். எடப்பாடி கூட நான் கேட்டேன் நான் சசிகலா வேண்டாம், இது நான் கட்சி என்கிட்ட இருக்கு, நீதிமன்ற உத்தரவுலாம் என்கிட்ட இருக்கு, நான் இப்படியே இருக்கலாம். 3 பேரும் தனித்தனியா இருப்பீங்க. அங்க உதயநிதி சிஎம் ஆயிடும், சிஎம் பதவி அடைஞ்சிடுவார். அதுக்கப்புறம் இன்பநிதி சிஎம் பதவி அடைஞ்சிடுவார். இவங்க 3 பேர் என்ன பதவி அடைவாங்கன்னு கேளுங்க. என்ன மாதிரி பதவி? சிவலோக பதவி அடைஞ்சிருவாங்க. அது இப்படியே இருக்க வேண்டியது. ஆமா, வேற நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துடாது சார். நான் சொல்றது பிராக்டிக்கல், யதார்த்தம். எனக்கு பெரிய கணக்கெல்லாம் தெரியாது. நான் சாதாரண ரிக்ஷாக்காரங்கிட்ட உட்காந்து பேசி இந்த கணக்கு சொல்றேன். ஏன்னா அவன் தான் நிர்ணயம் பண்றான். ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட உட்காந்து நான் அரசியல் பேசுவேன். ஏசி ரூம்ல உட்காந்து உங்களுடைய இந்த பொலிட்டிக்கல் அந்த கால்குலேஷன் பண்றவங்க கிடையாது. இது நான் சொல்றது பிராக்டிக்கல். இங்க எது தடையா இருக்குன்னு சொன்னா அந்த தடையை நீங்க தான் உடைச்சிக்கணும். இதுக்கு மீடியேட்டர் வேலைலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் கூட சொல்லுவேன், அங்க ஆம் ஆத்மி அப்படியே ஜம்ப் ஆகி 4 பக்கம் இறங்கி ஏறிடுச்சு, இங்க நிதிஷ்குமார் இப்படி வந்தாரு, அங்க தேஜஸ்வி அப்படி வந்துட்டாரு. இங்க திராவிட மண்ணுங்க 50 வருஷம் அசைக்க முடியல திராவிட கட்சிகளை. அப்போ அசைக்கணும்னா மெல்ல மெல்ல தான் அசைக்கணும். நீங்க இப்ப விட்டுட்டீங்கன்னா எடப்பாடி என்ன சார் கேட்டினா மறுபடியும் சசிகலா அந்த டீம் இந்த டீம் எல்லாம் சேர்த்துன்னு கேட்டினா அவர் மறுபடியும் அவர் ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு வலுவான சக்தியா நிற்பாரு. இப்ப அவருக்கும் ஆள் தேவை. அவர் இங்க இந்த பக்கம் உங்ககிட்ட வரதான் சரி, அங்க போனாருன்னா என்ன ஆகும்? அங்க மறுபடியும் அடிமை வாழ்க்கை வரணும். அதோட இங்கே தான் கேட்டினா தம்பிங்க 2 பேர், ரைட், ஓகே, விஜய் ஒரு தம்பி, சீமான் ஒரு தம்பி. நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த கூட்டணி நான் சொல்றேன் பார்த்தீங்களா, முக்கோண கூட்டணி. எடப்பாடி எந்த வகையிலையும் நீங்க குறைச்சி மதிப்பிட முடியாது சார். நான் இது எதுக்கு சொல்லுங்கன்னா, உண்மையிலே நான் சொல்றேன், நீங்க மற்ற திமுகவை சார்ந்து திமுக ஒப்பீடு பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் யாரும் அவங்க பிள்ளைங்களை யாராவது கொண்டு வந்திருக்காரு யாரும் தெரியாது. இல்லை, 2வது கேட்டினா பச்சை தமிழ் தானே. ஆமா, அது ஏதாவது கொஞ்சம் லைட் பச்சை மாதிரி இருக்கு. அவர் நல்லா டார்க் பச்சை தான், சரிங்களா, பச்சை தமிழ் தான். என்ன நம்ம சாதி அடிப்படையில் கூட நான் சொல்லவே இல்லை. இப்போ உங்களுக்கு இணையத்துல எந்த சிக்கலும் கிடையாது. என்னதான் உங்களுக்கு சிக்கல்? இணையக்கூடாதுங்கிறது சிக்கல். ஆமா, இப்ப இணையக்கூடாதுன்றதுக்கான காரணங்கள் எடுத்து வைங்க. என்ன காரணத்தெல்லாம் இணையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கேட்கலாம். விஜய் அவர்களாக இருக்கட்டும், தாவைக்காக இருக்கட்டும், அல்லது நாம் சொல்லுவோம் இணையக்கூடாதுன்றதுக்கு எடப்பாடியே வேண்டாம், காரணங்கள் எடுத்து வைங்க. காரணம் கம்மி தான். அது சொன்னா அப்போ நீங்க குறிப்பிட்டு நீங்க சொல்லக்கூடியது என்ன சொன்னா வேணா சொல்லலாம். இப்ப இவங்க 2 பேர் இணையத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் இணையறாங்க, ஒரு கோட்டை இணையறாங்க. திராவிட இயக்கங்களுக்கு ஒரு மாற்றா இணையறாங்க. ஒரு கட்சி ஒரு அலைன்ஸ் உருவாங்க. 2 பேர் சேர்ந்து கூட ஒரு கூட்டணி வச்சுக்கோங்க. இப்போ இவங்க என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி போனா ஊழலாட்சி அப்படிதான் சொல்லுவாங்க, சரிங்களா. இங்க இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா வளர்ச்சியை நோக்கி நகரும் போது ஒரு சமரசம் தேவைன்றனா, அதுக்காக நீங்க போய் அவங்களோட சேர்ந்து ஊழல் பண்ண போறது இல்லை, கட்சி இணைக்க போறது கிடையாது. கட்சி இணைக்க போறது இல்லை. இப்போ தற்காலிகமா ஒரு பெரிய சக்தியை நீங்க அகற்றணும் சார். நீங்க ஒரு பெரிய சக்தியை அகற்றணும் சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும்னா, இப்போ இந்த தேர்தலில் 2% வந்துட்டோம். இப்போ விஜய் சொல்வாரு, நான் கேட்டேன்னா 13% நான் வந்துட்டேன்,
அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. 15% நான் வந்துட்டேன், ஆனால் ஆட்சி அமைக்க முடியல. சீமான் அவர் சொல்றாரு, நான் கூட தம்பி 12% வந்து ஆட்சி முடியாது, நம்ம 2 பேரும் சேர்ந்தா கூட ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணாங்க, அடுத்த தேர்தல் நம்ம இதே மாதிரி நிற்கலாம், அப்புறம் அதுக்கு அடுத்தது அதே மாதிரி நிற்கலாம். அதுதான் நான் சொல்றேன். அப்போ உதயநிதி வந்து சிஎம் பதவி அடைஞ்சிடுவாரு, இன்பநிதி சிஎம் பதவி அடைஞ்சிடுவாரு. நீங்க 3 பேரும் என்ன செய்வீங்கன்னா, நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்தியில வந்து இப்ப யாரு பிரதமர் ஆகிறதுக்கு யாரு கூட வேணாலும் சேர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சா? இப்ப ஆயிடுச்சா? இப்போ நீங்க இந்த நிதிஷ்குமாரும் இங்கிட்டு வரதுக்கு இங்க எங்க இது வேணாலும் யாருடைய இங்க சித்தாந்தம் கொள்கை எங்க சார் இருக்கு? மத்தியில் இருக்குது. இப்ப எடுத்துங்க, யார் வேணாலும் யார் கூட போலான்னு இருக்கு. யார் கூட நல்ல வேலை அந்த கட்சி தாவல் தடை சட்டம் இருந்துச்சு. கட்சி தாவல் தடை சட்டம். ஆமா, கட்சி தாவல் தடை சட்டம் அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கலாம். இங்கிருந்து அப்படியே குதிரை போற, இங்கிருந்து ஒரு 50 எம்பியை தூக்கு, இங்கிருந்து 30 எம்பியை தூக்கு, அப்படியே நடந்திருக்கும். நல்ல வேலை. இப்ப வெறும் அலைன்ஸா தூக்குறாங்க. இது மொத்தமா தூக்கு, இது மொத்தமா இந்த பாக்ஸை தூக்கு, அப்படியே அந்த பாக்ஸை தூக்கு, அப்படியே இந்த பாக்ஸை தூக்கு. இது நான் மீண்டும் கூட சொல்றேன், நம்ம இங்க பிராக்டிக்கல் நடைமுறைகள் சார். நம்ம தேரியை படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது சார். வரலாறு நிறைய சொல்லியிருக்கு நமக்கு. ஆம் ஆத்மி கூட ஒரு வரலாறு தான், அது ஒரு கட்சி வரலாறு இருக்கு, அந்த மாநிலத்தில் ஒரு வரலாறு இருக்கு. இந்திய அரசியலை மொத்தமாக நம்ம எடுத்தோம்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கு நமக்கு பாடங்கள். ஆனால் நாம எப்படி இருக்க போறோம்? நாம எதை ஃபாலோ பண்ண முடியும்? இங்கே திராவிட மனுஷன் 50 வருஷமா நரேந்திர மோடியை ஓட விட்டாங்க. இப்போ அதானே பேசுறாங்க சாதாரண மக்கள்லாம். மிகப்பெரிய சர்வாதிகாரி நரேந்திர மோடி, இது மாதிரி ஒரு பிரதமரை பார்த்ததே கிடையாது இந்தியா. அந்த நரேந்திர மோடியை ஓட விட்டாங்க யாரு? முக ஸ்டாலின் சொல்றாங்க சார். தமிழ்நாட்டில் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் ஓட விட்டாங்க. அப்போ 40க்கு 40 அடிச்சிட்டாங்க. மிகப்பெரிய அறிவாளிகள் வாழக்கூடிய மாநிலம் கேரளா, அங்கேயே கால் பதிச்சிட்டாங்க, எல்லாம் படிச்ச பிள்ளைங்க. அப்ப இங்க அப்ப இதெல்லாம் நீங்க எடுக்கணும்ல, இதெல்லாம் கணக்கில் எடுத்து வீராப்பு பேசாம வீம்பு பிடிக்காம இணையணும். இந்த முக்கோண இணைப்பு இதை தாண்டி விஜய்க்கு நீங்க ஆப்ஷன் இல்லையான்னு நினைக்கிறேன். விஜய்க்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. விஜய்க்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. விஜய் கிட்ட இருக்கிற வந்து ஒரு பக்கம் நான் என்னன்னு பாக்குறேன்னு சொன்னா வந்து அந்த மென்மையான போக்கு, இந்த வரட்டு பிடிவாதம், தற்பெருமை, இதெல்லாம் இல்லாத ஒரு தலைவர் கிடைக்கிறது கஷ்டம். தமிழ்நாட்டில் கஷ்டம். இதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு கேட்காது, உண்மை இது. தற்பெருமை கிடையாது, வரட்டு பிடிவாதம் கிடையாது, வன்மமா வந்து பேசக்கூடிய ஆள், மென்மையான ஆள். இதெல்லாம் இருந்து ஒரு அரசியல் சாணக்கியம் இருந்த ஒரு மனிதர் வந்து இது எல்லாமே இல்லாம இருக்கவே முடியாது. இது 3 கண்டிப்பா இருக்கும். ஆனா இது இல்லாம இருக்கிறாருன்னா அது பெரிய விஷயம். இந்த அரசியல் நுணுக்கங்கள் தெரிஞ்ச ஒரு நபரா இருக்கிறதுனால ஆரம்பமே ஒரு திட்டமிடல், ரொம்ப 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 சரியான பிளானிங். ஒரு கட்சியை வந்து ஒட்டுமொத்தமா நீங்க அகற்றணும்னு சொன்னா வழி, அதுவும் மிருக பலத்தோடு இருக்குல்ல இப்போ 40 எம்பி. அப்ப இதை வந்து அப்படியே நீங்க வந்து அகற்றணும்னு சொன்னா நீங்க ஒரு என்ன சொல்ல, ஒரு சாணக்கியமும் சமரசமும் தேவைங்க. இல்லை வரட்டு முடியாதமா நான் தனித்தே போட்டிடுவேன், நான் தனித்து தான் இதில் நான் 2% வாங்கிட்டேன், அடுத்தது நான் இன்னொரு 11% வாங்கிட்டேன், அடுத்த தேர்தல், இப்படியே 5 வருஷம் ஓடிட்டே இருக்கும். அதுக்கு தான் நான் அதை சொன்னேன். எனக்கு யாரும் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் ஆசை. நான் ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். இங்கே வந்து இதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை சார், தெரியுமா உங்களுக்கு? நமக்கு இதில் ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கா நமக்கு சொல்கிறதுக்கு? எதுவுமே கிடையாது. யார் வேணா சிஎம் ஆகட்டும், அது நீங்கள் முடிவு பண்ணிங்க. அது 3 பேர் முடிவு பண்ணிக்கணும். எடப்பாடி முடிவு பண்ணிக்கிட்டோம், விஜய் முடிவு பண்ணிட்டோம். அதை சொன்னேன். நடுவில் உள்ள வந்து எங்கள் அண்ணன் தான் பதவி. இங்கே யாரையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. நாம் தமிழை குறைச்சி மதிப்பிட முடியும். 15 வருஷம் ரத்தம் வேர்வை செஞ்சுருக்காங்கல்ல, நான் கேட்குறேன். அதை குறைச்சி மதிப்பிட முடியுமா நம்ம? அதே மாதிரி இப்போ விஜய் வர்றாருன்னா கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய ஒரு சொகுசான வாழ்க்கை, எல்லா ப்ரைவசியும் அவுட்டு, மொத்தமாக விட்டுட்டு என்னன்னு கேட்டினா அந்த சினிமா வந்து ஒரு 1000 கோடி வர்த்தகம், அது எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இது ஒரு மக்கள் சேவைக்கு தான் வர்றாரு. இங்கே அரசியலில் தான் வந்து சம்பாதிக்கணும்னா சினிமாவே சம்பாரிச்சு போயிடலாம். அப்போ இதெல்லாம் விட்டுட்டு வராங்கன்னா ஒரு லட்சியம் இருக்குது. அப்போ அந்த லட்சியத்துக்கு மதிப்பு கொடுக்கணும்ல நம்ம. இதெல்லாம் ஒரு தியாகம் தானே. ஒரு சொகுசான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, 1000 கோடி வர்த்தகம் வருஷத்துக்கு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள்லாம் இது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் இல்லை. அப்போ அதையும் மதிக்கணும். எடப்பாடி எப்படி வேணா வந்து இருக்கட்டும் சார், அவர் தவழ்ந்து வந்தாருன்னு சொல்கிறாங்க, சொல்லலாம், சொல்லிக்கினே இருக்கலாம் காலம் ஃபுல்லாக, தவழ்ந்தாருன்னு. இன்றைக்கும் எடப்பாடி வருகையை எதிர்பார்க்குறாங்கல்ல. யார் காலில் விழுந்து தவழ்ந்தாரோ
அந்த அம்மா வந்து இன்னைக்கும் எடப்பாடி நம்மளை நோக்கி வருவார் எதிர்பார்க்க வைக்கிறாருல்ல, தவந்தவர் தான். யாரையும் மகனையோ பிள்ளையோ எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. அரசியல் நிகழ்மாதிரி ஒன்றா இருக்கலாம், பின்னாடி ஒன்றா இருக்கலாம், ஆனால் பதவிக்கோ யாரும் வரல இல்லை. அவருக்கும் இருக்குல்ல சார், கட்சி உயிரோட வச்சிருக்கிறாருல்ல. ராத்திரி கட்சி எதுவுமே வித்துட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணலையே சொல்லுங்க. அது மாதிரி அப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அவரும் போஸ்டர் ஒட்டிட்டு தானே வந்திருப்பாரு. ஆமா, ஏரியாவில் முதல்ல போஸ்டர் ஒட்டி பார்த்துருப்பாரு. அவர் இந்த உயரத்தை எட்டுவார்னு அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார்ல. அப்போ அவர் வந்து வம்சாவழியா பரம்பரையா வந்தவரா நீங்க சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு காலத்தின் கட்டாயம், அதை கடந்து ஒரு தமிழ் தேசியத்தின் கட்டாயம், ஒரு தமிழர் ஆட்சி, நல்லாட்சி. எடப்பாடி வந்து ஒரு ஊழல் சக்தின்னு ஒரு முடிவு கட்டப்பட்டிருந்தாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலர் வந்து பேசினாலும் கூட அவரை டிரைவ் பண்ணக்கூடியவங்க யாரா இருப்பாங்க? இதுக்கு முன்னாடி டிரைவ் பண்ணவங்க யாரா இருந்தாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிரைவ் பண்ணுச்சு. இப்போ வந்து விஜயும் சீமானும் டிரைவ் பண்ணாக்கா எப்படி அங்கே வந்து அவர் ஊழல் செய்ய முடியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவா பேசணும்னு நான் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் சேர்றதுக்கு வாய்ப்பு நல்லா 40% மிருக பலத்தோட இருக்கும். இந்த இப்ப இருக்கிற திமுக இருக்கிற அதை ஈக்குவல் பவர் வந்து வரணும்னு சொன்னா வேற எந்த கட்சியும் தேவையில்லை, வேற எந்த கட்சியும் தேவையில்லை. இந்த 3 பேர், எடப்பாடி, சீமான், விஜய், 3 பேர் வலிமையான கூட்டணி. அது நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நடக்கணும்னு சொல்றேன். நடக்கணும்னா விஜய்க்கு ஆப்ஷன் இருக்கு, நிறைய ஆப்ஷன் இருக்கு. சீமானுக்கு ஆப்ஷன் இருக்கு. அவர் தனித்து போட்டிட்டாலும் சரி, இல்லை சீமான் அவர் தலைமையினா வந்து அந்த பக்குவத்துக்கு வந்துடுவாங்க இனிமேல். ஏன்னா இப்போ 9% வந்துடுச்சு இல்லை. இப்போ அடுத்தது தேர்தலில் வந்து 2026 தேர்தலில் கூடுதலாக அவர் வந்து ஒரு 3% 2% வாங்கினார். ஆனால் நான் ஏமாற்ற மாட்டேன். ஒரு பொய்யான வந்து குருட்டு கணக்கு போடவோ எனக்கு தெரியாது. இது எதிர்பார்த்தது 10% எதிர்பார்த்தா 9 வந்திருக்கு. 50 லட்சம் வாக்கு எதிர்பார்த்தா 35 லட்சம் வந்திருக்கு. இது எதிர்பார்த்தது தான். ஆனா அது கடந்து போயிருக்கணும். இது வந்து விருப்பம், அது பேராசைன்னு கூட வச்சுக்கலாம் சரிங்களா. ஒரு 10% ஒரு விருப்பம், ஆனா ஒரு 50 லட்சம் வாக்குகள் கடந்து போயிருந்தாக்கா அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் வரல, வரும். அப்ப இந்த அணிகள் வந்து அமையணும். இந்த அணிகள் அமைஞ்சிச்சுன்னா ஷார்ட் பீரியட்ல 2026 ஆட்சி மாற்றம் உறுதி சார். தேசிய கட்சி தேவையில்லை, 2 தேசிய கட்சி தேவையில்லை, ஐயோ 3வது கட்சி வளர்ந்துருமோ அது தேவையில்லை, பாட்டாளி மக்கள் கட்சி தேவையில்லை, விசிகா தேவையில்லை, கம்யூனிஸ்ட் தேவையில்லை, மதிமுக தேவையில்லை, எதுவுமே தேவை. இந்த 3 கட்சி மட்டும் எடப்பாடி, விஜய், சீமான், தாவேகா, நாதாகா அணி அமைஞ்சதுன்னா இது யாருமே தேவையில்லை, ஃபினிஷ், கேம் ஓவர். எவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு நன்றி சார்.